ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டே வேறையாக இருந்துச்சு. இப்போ வந்து நியூவாக ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு ssc.gov.in/login கொடுங்க. அந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க, அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கடைசியில் இருக்கும் ரெஜிஸ்டர்ட் நவுன் காமிக்குதா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது நியூ கேண்டிடேட்டுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட் க்ரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன், இது நாளே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்கு. நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எக்ஸ்ட்ராவாக காமிக்கிது பார்த்திங்களா, பேன் கார்டு, பாஸ்போர்ட், இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஆதார் கார்டு கொடுக்கலன்னா இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதாருக்கு வந்து எஸ் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 2 டைம் எல்லாமே 2 டைம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை கேட்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. நோ, எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்து சேஞ்ச் நேமை கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் ஃபீமேலா மேலா, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் 2 டைம், அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் மதர் நேம், அப்புறம் மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸு என்ன வந்து நம்ம முடித்தோம், தமிழ்நாடு இல்லைனா என்ன ஸ்டேட்டோ அதை மாற்றி போட்டுங்க. அப்புறம் 10th ரோல் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங் என்னவோ அதை கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல் என்னன்னு கேட்டிருக்கு, அது நம்ம என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பரை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலிடேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நான் எதுக்கு மறுபடியும் போனேன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆதார் நம்பர் நோ கொடுத்தா இந்த மாதிரி பேன் கார்டு இதெல்லாம் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தோம்னா ஆதார் நம்பர் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். இது வந்து அன்விசிபிள் ஆகிடும். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து வேலிடேஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி மெயில் ஐடிக்கும் ஓடிபி ரிசீவ் ஆகும். வேலிடேஷன் கொடுத்து அது மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி உங்களுக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து க்ரியேட் ஆயிரும். கீழே வந்திருக்கும், இப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கீழே வரும். வந்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்தா நம்ம பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து பாஸ்வேர்டும் சேர்ந்து வந்திருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அந்த மொபைலில் வந்திருக்க பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சாவை கொடுத்து சைன்இன்னு கொடுத்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் கம்பைனேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் கேபிட்டல் 8 கேரக்டரில் இருக்கணும், ஒரு லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும், ஒரு லெட்டர் லோயரில் இருக்கணும், அப்புறம் நம்பர் வந்து கம்பைனேஷன் 1 ஆர் மோர் வரணும், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஓல்டு பாஸ்வேர்டு என்னவாக இருக்குன்னா, நீங்கள் மொபைலில் உங்களுக்கு வந்துச்சு இல்லையா, அதான் ஓல்டு பாஸ்வேர்டு. அதை கொடுத்துட்டு நீங்கள் நியூ பாஸ்வேர்டு நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணால் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தா அந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும். அந்த அவங்க கேட்டிருக்க க்ரிட்டேரியாலாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ரீனாக மாறிடும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அதில் வந்து தெரியுதோ அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்கூல் முடிச்சிங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அதை எடுத்து ஏதாவது நம்ம மறந்துட்டோம், பாஸ்வேர்டு மறந்துட்டோம், ஃபர்கெட் கொடுத்து எடுக்கும்போது செக்யூரிட்டி கொஸ்டின் தேவைப்படும். சரிங்களா? கரெக்டாக கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கு அடுத்த பேஜ் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சாவை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் மோஸ்ட்லி ஓபிசி கொடுத்துக்கோங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டி, அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருந்தால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி என்னது, சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th டிசியில் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, அதை எடுத்து இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிசேபிலிட்டி எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கு. எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுத்து என்ன டிசேபிலிட்டியோ டைப் ஆஃப் டிசேபிலிட்டி கொடுத்து சர்டிஃபிகேட் நம்பர்லாம் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க.
சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கு பார்த்தீங்களா கீழே, அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்தா, இல்லைனா நோ. அடுத்து பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. பெர்மனெண்ட் அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ரெண்டும் சேம், ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. அப்படி இல்லை நோவாக இருந்துச்சு அப்படின்னா 2 பக்கம் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸும் நமக்கு சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் டிக்ளரேஷன் ஃபார்ம். அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் அட்ரஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா 2 காலம், அவ்வளோதான். அப்புறம் டிக்ளரேஷன் வந்துருச்சு, அதை அக்ரி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வேணும், நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரிவ்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ வரும். இதோ பார்த்துங்க, இந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டுக்கோங்க. ரெண்டுக்குமே சேமாக இருந்தால் சேமாக கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி 2 டைம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷனும் சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சப்மிட் ஆகி உள்ள அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். அப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அதை கீழே காமிக்கும், மேலே நம்மளோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அதுக்கு வந்து நம்ம வந்து அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து கீழே லிங்க்கில் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.